வணக்கம். 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் புதன் ஆதிக்கத்திற்கு உட்பட்டவர்கள். இந்த தேதியில் பிறந்தவர்களில் திரு ராமலிங்க அடிகளார், வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அனைவராலும் போற்றப்படுபவர்கள், அனைவருக்கும் தெரிந்தவர்கள். இவர்கள் இருவரும் தமிழர்கள் வேறு, ஒரே சமுதாயத்தில் பிறந்தவர்கள். 5ஆம் தேதியில் பிறந்தவர்கள் 1லிருந்து 9 தேதிகள் மையமாக இருப்பதால் அனைவரிடமும் விட்டு கொடுத்து நன்றாக பழகுவார்கள். எந்த ஒரு காரியத்திலும் தீவிரமாக இருப்பார்கள், முனைப்புடன் செயல்படுவார்கள், விட்டு கொடுத்து போவார்கள். முடியவில்லை என்றால், தோல்வி ஏற்பட்டால் துவண்டு போக மாட்டார்கள், தூக்கி போட்டுவிட்டு அடுத்த வேலைக்கு சென்று விடுவார்கள். பழகுவதற்கு நல்லவர்கள். இவர்களிடம் ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கும். அந்த சக்தியானது பேச்சு, எண்ணம், செயல் அனைத்திலும் இருப்பதால் இவர்கள் பிறருக்கு முன் உதாரணமாக வாழ்ந்து காட்டிவிட்டு செல்வார்கள். இவர்களுடைய பெயர், புகழ் உலகளாவ அனைவரும் பேசப்படும் அளவுக்கு உயர்ந்த மனிதர்களாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. திரு ராமலிங்க வள்ளலார் அவர்களை எடுத்துக்கொண்டால், இன்றைய உலகத்திற்கு என்ன தேவை என்பதை அன்றே தீர்க்கமாக முடிவெடுத்து துணிவாக அறிவித்து, முடியும் முடியாது என்பதை அதை பற்றி கவலைப்படாமல் தீவிரமாக இருந்து ஒரு தனி மார்க்கத்தையே உண்டு பண்ணி, கடவுள் நம்பிக்கை என்பதை விட தன்னுள் இருக்கும் உன்னுடைய சக்தி என்ன என்பதை உன்னுடைய உள்மனதில் சென்று ஆராய்ந்து பார் என்று உலகிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியவர் ஜீவகாருண்யர். இன்றும் ஜீவகாருண்யம் என்றால் வள்ளலாரை தவிர வேறு யாரும் பெயர் சொல்வதற்கு இல்லை. இனிமேல் இருப்பார்களா என்றாலும் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் ஓரறிவுள்ள ஒரு தாவரம் வாடிவிடுவதற்கே கண் கலங்கியவர். 5 அறிவுள்ள உயிரினங்களை கொன்று சாப்பிடுவதற்காக எதிர்ப்பு தெரிவித்தவர். ஆகையால் 5ஆம் தேதியில் பிறப்பவர்களிடம் இரக்க குணம், நாடு, சமுதாய மாற்றம் என்னென்ன உலகிற்கு தேவையோ அவை அனைத்தும் அவர்களுடைய மனதில் ஊற்றுக்கண் போல் எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். கொள்கையில் தீவிரமாக இருப்பார்கள். எடுத்த காரியத்தில் வெற்றி விடாமல் விடமாட்டார்கள். உதாரணத்திற்கு வள்ளலாரினுடைய தனி மனித ஒழுக்கம் என்பது இன்று உலகத்தில் உள்ள அனைவராலும் பேசப்படுகிறது, போற்றப்படுகிறது. ஆனால் நடைமுறைப்படுத்துவதில் மக்கள் யாரும் தயாராக இல்லை. மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும், மாற்றம் வேண்டும் என்பார்கள். அப்படி என்னால் என்ன? எங்கிருந்து மாற்றம் வரும்? மாற்றம் என்பது முதலில் உங்களுக்குள்ளே இருந்து வரும் அந்த மாற்றம்தான் இந்த உலகத்திற்கு தேவையே தவிர, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை என்று குறை சொல்லி தானும் அதையே செய்து மாற்றத்தை எதிர்பார்ப்பது என்பது ஏமாற்றம்தான் கிடைக்கும். ஆகையால் 5ஆம் தேதியில் பிறந்த திரு வள்ளலார் அவர்களை பற்றி நான் அதிகம் சொல்லி இருந்தாலும், மனிதனாக இருப்பவர்களுக்கு உள்ளே ஒரு ஈரம் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த பதிவையிட்டிருக்கேன். என்னுடைய சேனலை பார்த்து பலனடைந்தவர்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.